ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் அந்த ராங்கும் ஜியாங்குமே ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்ததுமே நம்மளோட பிளானை காமிச்சு நம்ம சக்ஸஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்ததுமே ரொம்பவே இவன் சந்தோஷமாயிட்டாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ண கையை நீட்டினாலுமே அங்கே வந்துட்டு கையை வந்துட்டு கொடுக்க மாட்டாரு. வந்துட்டு இவங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் ஒரு டைம் ஆச்சு எங்களோட பிளானை நீங்கள் பார்த்தா தானே நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு டேலண்ட் உங்களுக்கு புரியும். எங்கள் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவர் அதை வந்துட்டு சரி தாங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அந்த பிளானை பார்த்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்துட்டு கனவுலே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், எங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது, அப்போ ஏன்னா உனக்கு என்ன புரியலையா, உன்னோட ப்ராஜெக்ட் கனவுலகத்தில் நீ வாழ்கிற மாதிரியே எழுதி வச்சிருக்க, ஸோ வந்துட்டு அது ஒன்றும் உருப்புறதுக்குலன்னு சொல்கிறாருன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப கோவமாயிட்டு, அதை எப்படி நீங்கள் எங்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா. பட் இவங்ககிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே மீட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவர் ரொம்பவே எங்கே சந்தோஷமாயிட்டு, உங்களை மீட் பண்ணணும் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பட் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு டைம் கூட வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, அப்பாயின்மெண்ட்மே கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே வயிறறி ஆரம்பிச்சிருது. அங்கே பிஸ்னஸை பற்றி பேசினதுமே அப்போ ஆனாவுமே, அப்பா நீங்கள் ஒரு டைம் வந்து அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாகணும், யங்ஸ்டர்ஸையுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் தானே நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும், சரி ஓகே என் பொண்ணுக்காக வந்துட்டு நான் வந்து இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஹீரோயினை பார்த்துமே இந்த பொண்ணோட பிளான் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பாராட்டுறாரு. அப்போ ஆனாக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டா, அவங்க பேசிட்டு வா நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. பிறகு இந்த ஜியாங்கோட கம்பெனி எங்கள் சீல் வச்சதுமே நீ எதுக்காக வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா உனக்கு எந்த ஒரு திறமையுமே இல்லாமல் நீ தகுதியே இல்லாமல் கம்பெனி எப்படி ஆரம்பிப்பேன், இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு போனதுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, இதுக்கெல்லாமே காரணம் நீ தான், உன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். பிஸ்னஸ் பண்ண அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தவனை ஊதிக்கு எடுத்து விட்டேன்னு சொன்னதுமே, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்கிறேன்னு சொன்னதும் உடனே அவன் கையை எடுத்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ கோவப்பட்டுட்டேன் அப்படின்றத சொன்னதும், சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயின்ட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றப்ப ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணிக்கிறது நார்மல் தானே அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு பேசுகிறா. ஸோ இவளோட இந்த பேச்செல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாகிடுது. அவன் என்னோட அங்கிளும் பாட்டியுமே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, உன்னை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லும்போது அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அங்கிளை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஏன்னா போன ஜென்மத்திலையுமே வந்துட்டு இவன் தான் வந்து இவனை ஆக்சிடென்ட் பண்ணி இவங்க கொலை பண்ணியிருக்கான். ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. இதுதான் அங்கிள் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே நான் வந்துட்டு மேரேஜுக்கு வர முடியல இல்லையா, ஸோ அதனால் என்னை வந்து மீட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியர்ட் அங்கே வந்து பேசுனதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோ என்னோட அங்கிள் தான் எல்லா விதத்துலையுமே எங்கள் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே அங்கே வந்துட்டு பாட்டி மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு, என்னோட பேரப்பிள்ளையோட பொண்டாட்டியை பார்த்ததுல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாங்க. பாட்டி உங்களை பார்த்ததுலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கே ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட உன்னோட மதரின்லா வந்து ஒழுங்காக பார்த்துக்கிறாளா எல்லாத்தையும் ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளா சொல்லு, நான் வந்துட்டு ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிளை பற்றி போய் கேட்டதுமே, என்னோட அப்பாவுக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்தேவும் என்னோட அம்மாவுக்கும் பாட்டிக்குமே சுத்தமாக ஆகாது, அவங்க சரியாக பேசுறது கிடையாது, பட் என்னோட அங்கிள் வந்துட்டு ரொம்ப நல்லா எல்லாத்தையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் என்னோட கம்பெனியுமே இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உன்னை கொலை பண்ணிவிட்டு சொத்து எல்லாத்தையுமே அகபகரிக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கான், ஆனால் வந்துட்டு இவன் இவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே போய் நம்பிக்கை வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு எதுவுமே புரியலை. இவன்ட்டு எப்படி வந்து சொல்ல முடியும், சொன்னாலும் இவன் புரிஞ்சுக்குவான், நான் போன டைம் நடந்த மாதிரியே இவனுக்கு இந்த டைம் நான் நடக்க விடக்கூடாதுன்னு மட்டும் அவள் யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே நீ எதுக்காக எவ்வளோ தூரத்துக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டதும், இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்றத சொல்லும்போது அங்கே அந்த ஆளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நைட் அங்கே தண்ணி அந்த ஆள் குடிச்சிட்டு இருந்தா. ஹீரோயின் அங்கே கிச்சனில் வந்து நிற்கிறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க இன்னாத்துலன்னு சொன்னதும், உங்களுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே ஆளுங்க பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு சொன்னதும்
சொன்னதும், இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குது, நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க நல்லாவே தெரியும். நீங்கள் என்னமோ எல்லாமே பண்ணதான் வந்துட்டு அவன் நினச்சிட்ருக்கான். பட் பண்ணது எல்லாமே பாட்டி தான். நீங்கள் சும்மா தான் வந்துட்டு உங்கள் பேரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்ராடு போயிட்டு நீங்கள் ஆட்டம் தான் போட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? நீங்கள் அந்த கம்பெனி எல்லாமே அபகரித்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து தெருவுக்கு கொண்டு வரணும், கொலை பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிலாம் நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், அவனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு, நான் உன்னை பேசாமல் போட்டு தள்ளிடுறேன், நீ வந்துட்டு என்ன இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், என்ன போட்டு தள்ளினா நீ அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிருவியான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோ உள்ளே வந்து விழான். அப்போ என்னாச்சு 2 பேரும் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னதும் 2 பேத்துக்குமே தண்ணி தவிச்சிருச்சு. அப்படியே குடிக்க வந்தப்போ 2 பேருமே பேசிகிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொன்னதும் அந்த ஆளுமே அங்கேருந்து போகிறாரு. ஹீரோ என்னாச்சுன்னு கேட்கும்போது, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு கெட்ட கனவு கண்டே, உனக்கு கார் வந்து கிட் பண்ணுற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, அதை பற்றி தான் பேசுகிறேன்னு சொன்னதும், நீ ட்ரைவ் பண்ணும்போது பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையான்னு சொன்னதும், அக்கறை இல்லாமல் இருக்குமான்னு சொன்னதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்படிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்றத சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். பிறகு இவங்க அங்கே மீட் பண்ணி இங்கே பேசிக்கிறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்கும் சந்தோஷமாயிட்டு இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க பாட்டி சொல்கிறாங்க, உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்காக அவன் எத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தான் தெரியுமான்னு சொன்னதும், ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, என்னது என்ன மேரேஜ் பண்ணுறதுக்கு காத்துட்டு இருந்தாரா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. என்ன உனக்கு எதுவும் தெரியாதா, உன்னோட ரூமில் போய் பாரு, ஃபோட்டோலாம் வச்சுருப்பானேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்துட்டு வேமா ஓடி வந்துட்டு, இப்படி வந்து அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே வேமா எல்லாருமே போகிறாங்க. அவருக்கு வந்துட்டு ரொம்ப மோசமாயிருச்சு, அடி காப்பாற்ற முடியலன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹீரோயின் ஃபேமிலி எல்லாமே கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கில்ட் ஆகிடுது, இந்த டைமே உன்னை காப்பாற்ற முடியலையான்னு. அங்கே பாடியை கொண்டு போகிறப்ப எல்லாருமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அங்கிள் பார்த்தா அங்கே ஒரு வந்துட்டு பர்சனை அடித்து இழுத்துட்டு வர்றாரு. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா, நான் கண்டிப்பாக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நானாக இதை பண்ண கிடையாது, எனக்கு காசு கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ண வச்சுட்டாங்க, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், யார் இப்படி பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் நம்ம ஹீரோயினை சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ண கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு, சரி ஓகே, நான் வந்துட்டு உன்னை பண்ண சொன்னேன்னா உனக்கு நான் காசு கொடுத்துருப்பேன், இல்லை செக் போட்டு கொடுத்துருப்பேன், இல்லை பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன், ஏதாச்சும் நான் பண்ணேன்னா அப்படின்ற செட்டங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் வந்துட்டு முடிச்சதுமே, அப்படின்னா நீ வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்க, நான் எதுவும் பண்ணலை, பொய்யா என் மேலே பழிய போறியான்னு செட்டு அவள் கேட்குறா. அவங்க அங்கிள்மே என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நைட்டில் வந்துட்டு அங்கே மிரட்டுற மாதிரி பேசினான் இல்லையா, அந்த வாய்ஸை வச்சு அவனாவே வேற ஒரு மாதிரி எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஸோ இது எல்லாமே போய் இவன் தான் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணான், நான் கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்கே கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியுமே தான், உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டது தான் நாங்கள் தப்பு, இதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு உன்னை ஏற்றுக்க மாட்டோம், இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. கார்ட்ஸை வச்சுமே அவன் அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். போலீஸில் நான் அவளை அரெஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்லிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினை பார்த்தா அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் அங்கே சாட்டை வச்சுட்டு உன்னை வந்து ஹர்ட் பண்ண எப்படி இருக்குன்னு சொன்னதும், எல்லாத்துக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன், நீ பண்ணுன்னு சொல்கிறப்ப அங்கே அடிக்க போனால் அவங்க அங்கிள் அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. என்னை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி இருக்குது, இதுக்கு எல்லாமே காரணம் நீ தான் வந்துட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்ட, அவனுக்காக ஏற்றுட்டு பேசிட்டு நீ இப்போயுமே வந்துட்டு என் பேச்சை கேட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் பாதுகாப்பேன் அப்படின்ற சொன்னதும், என் ஹஸ்பண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணேன்னா நான் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னால் என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஃபிங்கரையுமே வச்சு அமுக்கிட்டு, இப்போ எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உயிரோட இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நக்கலாக சிரித்ததும், என்ன சிரிப்புன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன்னா உன்னோட முட்டாள்தனமான இந்த டிசிஷனை நினச்சி தான் சிரிச்சிட்ருக்கே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவுமே சாகலை, உயிரோட தான் இருக்கான். எல்லாத்தையுமே பார்த்ததுமே இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகிருது. அப்போ நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிறா. என்ன உனக்கு பெரிய ஷாக்காக இருக்கா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அங்கே அவனுக்கு எதுவுமே புரியலை. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே அவன்ட்டு இதெல்லாமே சொன்னதுமே நீ கவலைப்படாதன்னு சொன்னதும், ஆனால் நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு ஒரு கால் வரும் பாருங்கள், ஒரு ப்ராஜெக்டை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதே மாதிரி அவனுக்கு அந்த கால் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, இது எல்லாமே நீ என்ன கனவுலையாக கண்டுட்ருக்க அப்படின்ற விஷயத்த அவன் கேட்குறான். அதெல்லாம்
இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் நான் வந்துட்டு காப்பாற்றணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் சொன்னதும் சரி நம்ம இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அங்கே ஒரு பிளான் அவன்கிட்ட சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா இதெல்லாமே உன்னோட வேலையான்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன்னா அப்புறம் உன்னை நாங்கள் இப்படி தானே பனிஷ் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே ஹீரோவோட அம்மா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு உன்னையுமே என்னோட புள்ள மாதிரி தானே பார்த்தேன், எதுக்காக அப்படி துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் அப்போ அவங்க தாத்தாவுமே உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விட்டது தான் தப்பு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அவங்க அங்கிள் எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க. அவங்க அம்மாவுமே வந்துட்டு உன்னை நான் வந்துட்டு புள்ளன்னு வந்துட்டு வளர்த்ததே தப்புன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், சாகுற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொன்னதும் அவங்க நீடன் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணலை, இதெல்லாமே பண்ணது இவதான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டுட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே அங்கே சாரி கேட்குறான். பட் யாருமே வந்துட்டு அங்கே வந்து மன்னிக்க தயாராக இல்லை. நீ நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தோம், வந்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே அந்த பாட்டி வந்துட்டு கோவமாயிட்டு உன்னை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததே தப்பு, உன்னை போய் நான் வந்து தத்தெடுத்தேன் பார்த்தியான்னு சொன்னதும் அப்போ அவன் ரொம்பவே கோவமாயிட்டு இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, இதுக்கெல்லாமே காரணம் நீங்கள் தான், இந்த ஃபேமிலி வந்து என்னை தத்தெடுத்துட்டு வந்தீங்க, பட் வந்துட்டு எனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு மரியாதை இருக்கா, எல்லாமே இவனுக்கு தானே கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அது ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உன்னை எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பையன் மாதிரி உனக்குமே எல்லா விதத்துலையுமே உரிமை கிடச்சிட்ருக்கு, பட் நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பையனை நான் தானே ஹையர் ஆகணும், ஆனால் உன்னை தானே இந்த குடும்பத்தோட அடுத்த ஹையராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னதுமே இதெல்லாமே உன்னோட பேராசையாக தான் நடக்குதுன்னு சொன்னதும் நான் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே நம்ம ஹீரோ போய் கத்தி வச்சு குத்த போகிறான். ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வேகமாக வந்துட்டு அங்கே கத்தி பிடிச்சி அங்கே காப்பாற்றிடுறா. இவனை ஏற்றி அவன் தள்ளி விட்டுறான். இவனை அடிச்சு அங்கே ஜெயிலில் பிடிச்சி விழுங்கன்னு சொல்லும் போது அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் கையில் அடிப்பட்டதுமே நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் வந்துட்டு அப்படியே அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறா. அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்ததுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டு இருக்கான். வந்துட்டு என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க மயக்கத்தில் இருக்கும்போது அவன் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு லைக் பண்ணிகிட்ருக்கேன், உன்ட்ட நான் இதை பற்றி எப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறா. அவன் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா தானே நீ இருக்குன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன், பட் நீங்கள் இப்போ ஏதோ என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப நான் ஒன்றும் இல்லை நீ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் அப்படியே மயக்கமான அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அது என்னமோ சின்னதாப்பா, பட் பிளட் வந்துச்சுல அதை பார்த்து தான் மயக்கமாயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க சரி ஓகே நீ பார்த்துக்கோன்னு செட் அவன் இங்கேருந்து போனால் அங்கே ஃபோட்டோ கிடக்குது, அதை அவன் பார்க்காம போயிடுறான். இது என்ன ஃபோட்டோன்னு செட் அவன் பார்க்கும்போது வேமா வந்துட்டு அவன் ஃபோட்டோவை மறைச்சிக்கிறான். அப்போ அங்கே பாட்டி சொன்ன விஷயம் ஞாபகம் வருது, ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருப்பான், அவளை தான் லைக் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிருது. பிறகு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுமே அவங்க அப்பா இவ்வளோ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னா வேலை இல்லாமல் கொண்டு வந்திருக்க மாட்டேன், என்ன விஷயம் அப்படின்ட்டு செட் அங்கே கேட்குறாரு. அப்போ அவங்க மருமகன் இப்போ தான் வந்துட்டு புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காரு தெரியல கம்பெனி, அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஒரு 30 மில்லியன் மட்டும் நீங்கள் கொடுங்கப்பான்னு சொன்னதும் என்னது 30 மில்லியன் நாங்கள் கொடுக்கவா, ஏன்னா வீட்டில் எதுவும் மரம் வந்து காய்ச்சிட்ருக்கா பணத்தை, இல்லாட்டி வீட்டில் வந்துட்டு தண்ணி எதுவும் வந்து ஓடிட்டுருக்கா, நான் வந்துட்டு உனக்கு அள்ளி கொடுக்குறதுக்குன்னு அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்போ உடனே அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் இன்னொரு பொண்ணு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா, நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் யார் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் இருந்தால் தானே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அப்போ நீங்கள் வந்துட்டு நிலம் வச்சுருக்கீங்களா அதை கூட நீங்கள் விற்று கொடுங்கன்னு சொன்னதுமே என்னது நிலத்தை விற்று கொடுக்கவான்னு சொல்லிட்டு அந்தால் கோப்பறாரு. நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை மட்டும் பாருங்கப்பா, பிடிச்சா நீங்கள் பண்ணலான்னு சொன்னதும் அந்த ப்ராஜெக்டை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே நான் வந்துட்டு 30 மில்லியன் கொடுக்குறேன், ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கம்பெனிக்காக கொடுத்தது, அதை வந்துட்டு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுமே பார்த்துட்ருப்பாங்க, அதுலேருந்து கொடுக்க முடியாது, நான் வந்துட்டு என்னோட காசை கொடுக்குறேன்னு சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இதுக்கப்புறம் பாரு என்னோட வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு ரிச்சாக போக போகுதுன்னு சொல்லிட்டு, பட் வந்துட்டு நீ வந்து ரொம்பவே மோசமான நிலைமையில போக போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா ஒய்ஃப் என்னமோ ஹஸ்பண்டை காப்பாற்ற கத்தியை பிடிக்கிறாங்க. அவங்க ரத்தத்தை பார்த்து மயக்கமானதுமே இவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து துடிக்கிறாரு அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணதும் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசினேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நான் எதுவும் பேசல பாஸ் அப்படின்ற சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு மீட் பண்ண போவோமா அவரன்னு சொன்னதும் அவளுமே சரின்னு சொல்கிறா. பட் மனசு எல்லாமே அதை பற்றி தான் யோசனை வந்துட்டுருக்கு. இவன்ட்டு வந்து நான் வந்து லவ்வை எதிர்பார்க்க முடியாது, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேரேஜ் தானேன்னு சொல்லிட்டு
யோசிக்கிறா. பிறகு அவங்க அப்பாவை பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்ட நீ என் பொண்ணுகிட்ட பழகுனது இந்த பிஸ்னஸ்க்காக தானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கலாம், என்னோட ஒய்ஃப்க்கும் உங்களோட பொண்ணுக்குமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, நீங்கள் இப்படி தப்பாக பேசுனீங்கன்னா எதுவும் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா, இப்படிலாம் கிண்டல் பண்ணுறது எனக்கு நார்மல் தான் அப்படின்றத சொல்கிறாரு. என் பொண்ணு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தா அவள் வந்துட்டு இந்த லெவலுக்கு மாறி வந்திருக்கானா அதுக்கு காரணமே உன்னோட ஒய்ஃப் தான், உன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து பேசின பிறகு தான் அவளுக்கு வந்துட்டு எல்லாமே ரிலாக்ஸாக மாறிச்சு, அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம கான்ட்ராக்ட்டுமே சைன் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஆனால் கூட சேர்ந்து உன்னோட ஒய்ஃப்மே வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ உனக்கு என்ன எல்லாமே ஓகே தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு கையை வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வந்ததும் எல்லாம் தைரியம் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பையில கையை வச்சுட்டு அவப்பாட்ட அங்கே திட்டி விட்டு போனதுமே பாஸ் என்னாச்சு உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி பேசிட்டு போகிறாங்க, மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு சொன்னதும் அவன் என்ன யோசிக்கிறான்னு எனக்கு என்ன தெரிஞ்சு தொலையுது அப்படின்ற செட் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.